வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதை ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிகிராமில் டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. மார்னிங்லேருந்தே வரும். இது உங்கள் ட்ரேடுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வீடியோ இருக்குது. இதில் நம்மளுடைய கோர் கான்செப்ட் என்னவோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன் கொடுத்துருப்பேன். இது ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொன்றா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் மார்னிங்கே டெலிகிராமில் அனுப்பிச்சுட்ருந்தேன். இது ரெசிஸ்டன்ஸாகவும் இது சப்போர்ட்டாகவும் அனுப்பிச்சுட்ருந்தேன். கீழே இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் மறுபடியும் தான் நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். பட் இந்த இந்த சப்போர்ட்டு அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஏன் இது மறுபடியும் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு இது பிரேக் பண்ணிச்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. அதனால் அடுத்த சப்போர்ட் ஒன்று நான் ட்ராக் பண்ணேன். இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு ரெட் லைன் ஒன்று வருது பாருங்கள். இது என்ன லைனு? இது ஜோனு. இது ஜோனு, க்ரீன் லைன் ஜோனு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜோனோட லோ பாருங்கள். இதுதான் ஜோனோட லோ. அந்த லைன் தான் இந்த ரெட் லைன். அதுக்காக தான் இந்த லைன் நான் போட்டிருக்கேன். அப்போது இது ஒரு ஜோனாக போட்டிருக்கோம். இந்த ஜோனுக்கு லோ லோ பாயிண்ட் இந்த பாயிண்ட். அதனால் இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம். மார்க்கெட் எங்கே இன்றைக்கி திரும்பி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லைனை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். அந்த மார்க்கெட் அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே லைன் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இன்றைக்கி திரும்பினது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஜோனில் உட்காந்து எந்திரிச்சு போயிட்டான். போன வேணும்னா அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5 மினிட்டுக்காக போடப்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸு. இதையும் நான் முன்னாடியே ட்ராக் பண்ணி கொடுத்துருந்தேன் மார்னிங்கை. கரெக்டாக கீழே ரொம்ப நேரம் போராடிட்டு மறுபடியும் மேலே போனோம். அங்கே விட்டுட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்குள்ளே இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கா. இதை இன்றைக்கி ட்ரேடுக்கு எப்படி செட்டப் கிடச்சிருக்குன்னு நம்ம 5 நிமிஷத்தில் போய் பார்ப்போம். டெலகிராம் சேனல் அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மார்னிங் ஓப்பன் ஆகும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரி, இது என்ன ரெசிஸ்டன்ஸு? ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ்க்காக இதை நம்ம பார்க்குறோம். 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இது இங்கே போட்டிருக்கும் பார்த்தீங்களா. 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மார்னிங்கே நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்போது இது என்ன கணக்கில் நான் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுகளை அந்த இடத்துல இருந்துப்போம். இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த 2-3 பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த ரேஞ்ச். இது நம்ம மார்க்கெட் மேலே வந்தால் இங்கேருந்து கீழே திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்தால் அது வரைக்கும் வரோன்னு சொல்லி காலையிலேயே போட்ட லைன் இது. இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் காலையிலேயே நான் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், டெலிகிராமில் மார்னிங் கொடுத்துருப்பேனா. இன்னைக்கு ஜனவரி 19 மார்னிங் பாருங்கள் 9:11க்கு நான் லைன் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி பாருங்கள், இது 1 ஹவரில் 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே அந்த 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸு, இது 1 ஹவரோட சப்போர்ட்டு. இடையில பார்த்துக்குங்க, இது ஒரு லைன் நான் ஆல்ரெடி ட்ராக் பண்ணியிருக்கேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5 மினிட்ஸ்க்காக எத்தனை 9:12க்கே நான் கொடுத்துருக்கேன். மேலே திரும்பி வந்தேன்னா மார்க்கெட்டு இங்கே திரும்பணும் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது. எக்ஸாக்டாக அங்கே தான் திரும்பியிருக்கான். அடுத்தது ஆப்ஷனுடைய லெவலை போட்டிருப்பேன். ஆப்ஷன் அகெயின் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. கீழே மார்க்கெட் மூவ் ஆகும்போதே கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ட்ராக் லைனும் போட்டிருக்கேன். இந்த லைனுக்கு வந்தால் திரும்பணும்னா மார்க்கெட் அதே மாதிரி அந்த இடத்துக்கு வந்தால் பாருங்கள், ஒரு புல் பேக் கொடுத்துருப்போம் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். லைன் போட்டிருக்கோம் 5 மினிட்ஸில். அந்த இடத்துல ஆப்ஷனுக்கு ஒரு 20 பாயிண்ட் எல்லாம் சாதாரணமாக கொடுத்துருப்போம். ஒரு மேலே புல் பேக் வேணாம் பாருங்கள். அந்த இடத்துல எங்கே போகணும் ஒரு கஸ்ஸிங். ஆல்ரெடி கீழே வந்திருக்கா. கீழே வந்த மார்க்கெட்டு இந்த ரெட் லைனில் தான் கேட்ச் பண்ணிட்டு திரும்பி இருக்கான்.
ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ சார்ட்டில் பார்ப்போம். இந்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மார்னிங்கே இதை போட்டு வச்ச லைன் தான். அவன் பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. இங்கேருந்து கரெக்டாக இறங்கியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இறங்கியிருக்கான். இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே வந்து தான் காலையில் ஒரு ட்ரை பண்ணால் கொஞ்சம் மேலே ஒரு முடியல. எகெயின் கீழே வந்து இந்த இந்த லைன்லேயே உட்காந்துட்டான். கொஞ்சம் மேலே கீழே கீழே பாருங்க. கீழே வந்தவன் பார்த்தீங்கன்னா இதோ இது லோ வச்சுட்டு மறுபடியும் கீழே வந்தவன் அந்த பாடி வந்து அப்போ மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணுறான் எகெயின் வந்து மேலே இது பிரேக் பண்ணிட்டான். அகெயின் வந்து இதுலேயே இந்த லைன்லேயே உட்காந்துருக்கான் பாருங்க. எவ்வளோ டைம் லைன்லேயே உட்காந்து கொண்டு போனவன் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா போய் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கா. இந்த இடத்துலலாம் செல் பண்ணியிருக்க முடியுமானா இந்த இடத்துல தாராளம் பண்ணியிருக்க முடியும். நம்ம ஒரு புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் மறுபடியும் வருவா. இது 2 3 டைம் நடந்தது. நான் இதையும் கூட மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 30 40 பாயிண்ட் போது ஆப்ஷனில் ஒரு 20 20 பாயிண்ட் எந்த இடத்துல வேணாலும் கொடுத்துருப்பா. இந்த இடம் எல்லாம் 20 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அகெயின் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இது ஆல்ரெடி மார்னிங் மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்துருக்கான். இதே வந்து ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பண்ணியிருக்குது, இது சப்போர்ட்டுக்கு கீழே ரன் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட்லேயே தான் ரன் ஆயிருக்கா, சப்போர்ட்டுக்கு மேலே ரன் ஆயிருக்கா. ஸ்பாட் வர்ற இது ஸ்பாட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு பார்ப்போம். இது ஸ்பாட்டு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இதோ ஏற்கனவே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா. அதே இடம் தான் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணவே இந்த 5 மினிட்ஸ்க்காக நான் போட்டதுக்கு அங்கேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல போய் முடிச்சு இங்கே வந்து முடிச்சிருக்கான். இதில் 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். இதில் 5 மினிட்ஸில் பாருங்க பர்ஃபெக்டாக வந்து அந்த சப்போர்ட் ஏரியா தொட்ட வரைக்கும் வந்துட்டு கீழே வந்தால் மறுபடியும் மேலே போனால் எகைன் வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் ஏரியா தொட்டுட்டு 2 டைம் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே மூவ் ஆயிட்டா. அப்போ எது பெர்ஃபெக்டாக இருக்குது? ஃப்யூச்சரை விட இது பெர்ஃபெக்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஏன் நம்ம ஃப்யூச்சரை பார்த்து பண்ணுறோம்? ஸ்பாட் தான் வந்து ஒரிஜினல் ரியல். எப்பவுமே ஸ்பாட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரும் ஆப்ஷனை ரன் ஆகுது. ஆனால் ஸ்பாட் வந்து ட்ரேடபிள் கிடையாது, இது ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம். அப்போ அதனால தான் நம்ம வந்து ஃபியூச்சரோட சார்ட்டை பார்க்குறோம், ஸ்பாட்டை வந்து சப்போர்ட்டுக்காக நம்ம வச்சுக்கிறோம். அப்போ 2 சார்ட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது வந்து இப்போ தான் சப்போர்ட்டில் உட்காரான்னு தெரியும். ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இருந்தா, ஆனால் இது வந்து சப்போர்ட்டில் பார்த்தா உட்காரான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபியூச்சர் வந்து பாருங்க இந்த இடத்துல சப்போர்ட் உடச்சிட்டு இங்கே வந்திருக்கா. ஆனால் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்புறம் தான் சப்போர்ட்டவே தொடுறான். அப்போது நம்ம அதையே ஃபியூச்சரில் தான் சார்ட்டை பார்க்க போகிறோம், இதையும் சப்போர்ட்டுக்காக நம்ம வச்சுக்க போகிறோம். இது இந்த ரெண்டையுமே ஃபாலோ பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் நம்ம பண்ண முடியும். இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில், வேற ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை. என்ன சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸ், அதுதான் நடந்திருக்கா. ரெசிஸ்டன்ஸு வந்தால் சப்போர்ட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸு அகைன் இது இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். இப்போ ட்ரெண்டு செல் ட்ரெண்டுங்கும் போது இங்கே வந்தாலும் செல் பண்ணணும், தாராளம் பண்ணலாம். இந்த இடம் வந்தால் பைக் ட்ரை பண்ணலாமல் பண்ணியிருக்கலாம். இதை புரிஞ்சுக்கோணுங்க. இவ்வளோதான் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. இது எளிமையாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. இப்போ வந்து மார்க்கெட்டு இங்கே முடிஞ்சிருக்கா. அதாவது லாஸ்ட் டே வந்து பார்க்கும்போது இங்கே முடிஞ்சிருந்தான். இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கான். டவுனில் ஓப்பன் ஆகி மறுபடியும் சப்போர்ட்டை எடுத்திருக்கான். இப்போது மார்க்கெட் என்ன மெத்தடில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டு மேலே இங்கே பாருங்கள் ஹைன்னு அப்படியே லோ உடைக்காமல் போயிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் ஹை உடைக்க முடியாமல் இருக்கா. இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டான். அப்போ வந்து மார்க்கெட் இப்போ இங்கே நிற்குது. நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே ட்ரை பண்ணலாம். இந்த லோவை இன்னொரு டைம் கூட டெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இந்த லோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை கட்டமைச்சிக்கலாம். ஓகேங்க, அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.